வாங்கணும். ஒழுங்கா பண்ணுவீங்களா? இப்படி கேக்குற? இங்க இருக்க வண்டி எல்லாம் ரிப்பேர் பண்ணதே எங்க அண்ணன் திருமலை தான். ரிப்பேர் பண்ணியாச்சுன்னா டெலிவரி கொடுக்க வேண்டியதானயா? கழுத்து மேலே கொடுப்பாங்க. நல்லா ஓடி இந்த வண்டி எல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டாயா? அப்படி அப்படி டெலிவரி கொடுத்துட்டு. ஓ, அப்பேர் பண்ண மெக்கானிக்கா உங்க திருமலை? என்ன அவன்? என்னது அவனா? அவரு ஏடா லுங்கி அவுட்டா? நீ தானடா அவருன்னு சொன்ன. திருமலை கொடுக்க மரியாதை கொடுக்க எனக்கு மாடுமே போயிடுச்சு. திருமலை திருமலை மாலை மாலை திருமலை மாலை மாலை திருமலை மாலை மாலை திருமலை. I am the man. திருமலை ரேஸ் ஆரம்பிக்கலாமா? நான் ரெடி. நான் ரெடியா? சுத்த மொத்தமா இருக்கிறத போய் நான் ரெடிக்கு சொல்றேன். யாருங்க நான் இவன்? ஓப்பனிங்ல இவ்வளவு கலீஜா பேசுறான். என்ன திருமலை இவனை போய் யாருன்னு கேக்குற? இவன் தான் உன் கூட போட்டி போட வந்திருக்கிற டான்ஸ் மாஸ்டர். யாரு இவனோட டான்ஸ் மாஸ்டர்? பாக்கிறதுக்கு ரிட்டையர் ஆன ஹெட் மாஸ்டர் மாதிரி. நான் யாருன்னு கேக்குறியா? முதல்ல நீ யாரா? திருமலை. நல்லா திரும்பி தானே நிக்கிற. திரும்பலன்றா? என் பேரு திருமலைன்னு சொன்னடா. உங்க அப்பா பேரு இது திருமலை திரும்பிச்சு. அட விடுங்கப்பா, இவங்கிட்ட போய் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு முதல்ல ரேஸ் ஆரம்பிங்க. எதுக்கு அங்க போய் அவன் வண்டியில உட்கார்ற? உன் வண்டி எடு. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? பெட்ரோல் விற்கிற வழியில ரெண்டு வண்டியில போவாங்க. அதான் ஒரே வண்டியில போறோம். உனக்கு எனக்கு தான்டா ரேஸ். அதான் நம்ம ரெண்டு பேரும் போறோம். அவங்க ரெண்டு பேருக்கு ரேஸ்னா அவங்க ரெண்டு பேரும் போட்டோம். இப்படி போனா யாரையா ஃபர்ஸ்ட் வருது? நான் பின்னாடி சும்மா தானே உட்காந்து வரேன். நான் ஃபர்ஸ்ட் வரேன். கொஞ்சம் கீழே இறங்குனா. சீக்கிரம் இறங்க இறங்க இறங்க. உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? ஏன் ஓட்ட தெரியாது? தோ ஓட்டம் பார். என்னடா மாடு ஓட்டுங்கிற? உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? தெரியாது. அப்புறம் என்ன தைரியம் இருந்தா பைக் ரேஸா கலந்துட்டு இருப்ப? அந்த கவலை உனக்கு எதுக்கு? இன்னும் பண்ண ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுப்பீங்க. அப்ப கேக்குற நீ? அது ஒரு கோட்டைக்குதுல, அந்த கோட்டை தந்தா ஃபர்ஸ்ட் பிரைஸ். அங்க இருக்கிற கோட்டை தந்தா ஃபர்ஸ்ட் பிரைஸ் தரேனாங்களா? என் கோட்டை கீழே போட்டு தந்தா ஃபர்ஸ்ட் பிரைஸ் தருவாங்களா? குடுத்துட்டா போச்சு. கொஞ்சம் அப்படியே நடுவுல வந்து நில்லுங்கண்ணா. எதுக்கு? எல்லாம் மெடல் போடத்தான். போடுங்க போடுங்க போடுங்க. எல்லாம் போடுங்கடா. ஐயோ ஐயோ நீ இல்லன்னா மாத்து தக்கத்தி தக்கத்தைய தக்க கூத்து. நீ இல்ல நான் இல்ல நாம மாத்து. திருமலை கேரின் போர்டு வாங்கும் போது என்ன ஏன்பா கூட்டுன்னு போல? உன்னை விட்டு போனதால தான்டா போர்டே வாங்கிட்டு வந்தோம். என்னப்பா சொல்ற? பின்னடா ஒவ்வொருத்தோடையும் குஸ்து போனா பேரம் பேசி வாங்கலாம்னு சொல்லி துட்டெல்லாம் வாங்கி நீயே ஃபுல்லா குச்சிடுற. போர்டு வாங்க காசு இல்லாம பஸ்ல ஃபுட்பால்ல வர. இதெல்லாம் நல்லா பேசு. போர்டு வாங்கும் போது பார்த்து வாங்காத. நாலா பக்கமும் தொண்டி இருக்குதா? விளையாடும் போது காய்ச்சி தொண்டியில ஊந்துறாது. கருணாசு அவனை எதுவும் கேட்கவே கேட்காத. கேட்டா இதை விட ஏடா கூடமா ஏதாவது பண்ணிட்டே தான் இருப்பான். கண்டுக்காம ஃப்ரீயா விடு. கருணாசு வெள்ளையடி. உங்களுக்கு தானே வெள்ளாடிப்பாங்க. இப்ப போய் வெள்ளாடிக்க சொல்ற. என்னப்பா யாருமே கண்டுக்க மாட்டேன்றீங்க? நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதிலுக்கு பதில் பேசிட்டே இருந்தா ஷூட்டிங் முடியறதுக்கே ராத்திரி 10-12 ஆயிடும். தம்பி தம்பி இத அந்த பாக்கெட்ல போடாதீங்க. பின்ன உன் பாக்கெட்ல போட சொல்றியா? அது இல்ல தம்பி, இத இங்க வச்சு அங்க அடிச்சுன்னா அது போய் விடும். அப்படியே உனக்கு செவிலே விடும். அது அவனுக்கு காய்ங்க. ஓ நீங்க பிளாக்கா? இவ்வளவு கலராக கொக்கா மக்கா என்ன பார்த்தா பிளாக்கா? கருணாசு இருடா. யோ நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். யாரு? நம்ம அண்ணன் விஜயகாந்த் கோவமா இருக்க மாதிரி வரீங்கடா. ஒரு கொட்டாய் விடுற மாதிரி வருவீங்களே, அந்த ஆர்டிஸ்ட் நீங்க. இது கூட பரவாயில்லப்பா. திருவள்ளுவர் வரை சொன்னா தீராஜேந்திர வரைஞ்சி வச்சுட்டு போட்டாங்க. என்ன தப்பு? ரெண்டு பேரும் தாடி தானே வச்சிருக்காங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா? நீ உன் இஷ்டத்துக்கு வரைஞ்சிட்டு போவ, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா? நீ கூட தான் எப்ப பார்த்தாலும் ஏடா கூடமாவே பேசிட்டு இருக்க. உன்னை நாங்க அட்ஜஸ்ட் பண்ணலையா? அதே மாதிரி நீயும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மூடி நில்றா.
அவனுங்க லைட்டா தாண்டா அசைக்கிட்டு போனானுங்க. தூக்குற பயத்துல நீயே எல்லாத்தையும் கழிச்சிட்டு அவன் மேல பழி போடுறியா? அவங்கிட்ட தேவையில்லாத பேசுனுங்கிற. வந்தவன் 2 ஸ்டேஷன் போயிருக்கிறான். போய் என்னன்னு கேளு. ரெட்டை யாராலையும் தூக்கிட்டு போக முடியாது. மழை நிக்கிறதுக்குள்ள ரெட்டிங்க வரும். அது என்னப்பா திடீர்னு அஜித் மாதிரி பேசுற? நீ கூட தான் ரகுவர மாதிரி பேசுறேன்னு யாரோ மாதிரி பேசிட்டு இருக்க. நான் உன்னை ஏதாச்சும் கேட்டனா? இங்க பாருங்க, ரெட்டுக்கு எந்த ஒரு ஆபத்தா இருந்தாலும் அதை பாத்துட்டு என்னால சும்மாவே இருக்க முடியாது. இப்போ போய் ரெட்டோட வர அடிபட்டு ரத்தத்தோட வந்துட போறான்ப்பா. பெரிய ஈர மாதிரி குறுக்குல வந்து மடுக்கிற. நீங்க பாட்டுக்கு பெரிய புடிங்க மாதிரி காயின் எடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்க. மரியாதையா காயினை கொடுங்கண்ணா. நான் என்ன போன் பண்றதுக்கா காயின் கேட்டேன். ₹1 காயினை கொடுக்குற. ரெட் காயின் எடுத்துன்னு போனியே அதை குடுறா. நாங்க யார் தெரியல, அரசோட ஆளு. யாரா அரசு? நம்ம பண்ண பார்த்து யாருன்னு கேக்குறான். மாவன வெட்டா. இப்ப என்ன சொல்லிட்டேன்னு பாக்கல அருவாளா தூங்குறீங்க. நானே நிராயுத பாணியா வந்திருக்கேன். வரும்போது விஜய் பாணி பேசுன, இப்ப நிராதி பாணின்ற. நான் நிராயுத பாணியா இருந்தா இல்ல தண்ட பாணியா இருந்தா அந்த ரெட் காயினை கொடுத்துருங்கண்ணா. ரெட் காயின் வேணுமா? மாவன ரெட் காயின் தராட்டி கூட பரவாயில்ல. நான் ₹1 காயின்ல குங்குமம் தடவி விளையாடுங்க. போட்டுங்களா? சொல்லு. லாரன்ஸ், ஏன் இப்படி ஓடி வர? அந்த பக்கம் கதவு மூடி இருந்தது, அதான் இப்படி ஓடி வர. நான் வந்து கேட்கல, ஏன் இப்படி பதறி அடிச்சு ஓடி வர? ஒரு நல்ல செய்தி, ஒரு கெட்ட செய்தி. எந்த செய்திய முதல்ல சொல்லு. நல்ல செய்திய சொல்லு. நம்ம ஊர்ல சுத்தி இருந்தான ஒரு அக்யூஸ்ட், அவன் ஊரை விட்டா ஓடிட்டான். வெரி குட். இப்ப கெட்ட செய்திய சொல்லு. போடும்போது உன் பொண்ணு செய்தின்னு ஓடிட்டா. அந்த சைடு ஓட்ட போங்கடா. விடாதீங்க, சும்மாவே விடாதீங்க. திருமலை எங்க இருந்தாலும் தூக்கி போட்டு வெட்டுங்கடா. துண்டு துண்டா வெட்டுங்கடா. இத கொஞ்சம் புடி. வெயிட்டா 80 கிலோகிற. அதுக்கு என்ன இருக்கா? நீங்க யாரு? நீ யாரா? ஆர்டிஸ்ட். பெரிய ஹாலிவுட் ஆர்டிஸ்ட். வரவங்க போறவங்க எல்லாம் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் கவனிங்க இல்லையா? நீ யாரியா? நாங்க யாருன்னு இருக்கட்டுண்டா. திருமலை எங்க? திருமலை ஏழுமலை கூட சேர்ந்துக்கின்னு பரிமலை அண்ணாமலை படம் பார்க்க போய்க்கிறான். வரும்போது உண்ணாமலை டாக்டரை பார்த்து மஞ்சகாமலைக்கு டெஸ்ட் பண்ணிட்டு வருவான். அது வரைக்கும் உட்காந்து டிவி பார்த்துன்னு கலர் டிவி. டப்பா டிவி வச்சுக்கிட்டு கலர் டிவின்றீங்க. ஹலோ, உங்களுக்கு கலர் டிவின்னு நம்பிக்கை இல்லைன்னா தண்ணியில போட்டு பாருங்க. எதுக்கு நான் டிவி தண்ணியில போட்டு சொல்றேன்? தண்ணியில போட்டு கலர் போச்சுன்னா கலர் டிவி. அதான் சேட்டா தூங்குங்க டிவி. அன்னைக்கு நீ கேட்ட காமன் தெரிய போலன்னு இன்னைக்கு டிவியை தண்ணியில போட சொல்றியா? பிளக்கா புடிங்க டிவி எடுத்தீங்கன்னாங்கடா. வேணாம் வேணாம் வேணாம். அவர் தான் வேணாம் வேணாம்ன்றாரு. டிவியை எடுத்துட்டு போங்க. என்ன ரிமோட் எடுத்துட்டு போனா? தேங்க்ஸ் பா. ஆர்டிஸ்ட் எல்லாரும் ஒரே சோகமா உட்கார்ந்து இருக்கீங்க. என்ன போச்சு? என்னடா ஆச்சு? கருணாஸ், லாரன்ஸ், நீயா சொல்றா? என்ன ஆச்சு? கலைஞர் ஆச்சு. காமெடியா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். காமெடியா? சீரியஸா தான் சொல்றேன். இப்போ எலெக்ஷன் நடந்தது தெரியாதா? ஷட் அப். சினிமாக்கு போலான்றியா? என்ன டிவியை தூக்கிட்டு போயிட்டாங்க. சின்ன டைலாக் தானே, இத முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியது தானே. ஆமா, யாரு டிவியை தூக்கிட்டு போனாங்க? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அரசோட ஆளுங்க டிவியை தூக்க மாட்டாங்க. யாரா இங்க அரசு? யாரா
இங்க அரசு கேட்கறல? யாரா இங்க அரசு? ஏன் கொரியர் நடத்தினா வந்துக்கிறியா? அப்போ நீதான் அரசா? அப்போ நீதான் அரசா? அப்போ நீ அரசா? நீ அரசு இல்ல, பூ அரசு. எங்க அப்பா பேரு புங்காவனம். அப்ப யார் தாண்டா அரசு? நீ அரசா? நீ அரசா? அப்ப நீ அரசா? சொல்ற யார் அரசு? நீதான் அரசா? அப்போ நீதான் அரசா? யாரா இங்க அரசு? யாரா சொல்லி தொலைங்கடா. ஓ, சொல்ல மாட்டீங்களா? நானே கண்டுபிடிக்கிறேன். யார் தலை சூடா இருக்கோ அவன் தாண்டா அரசு. ஓ, அப்போ நீதான் அரசா? அரசு நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. சாரிப்பா, அப்ப இன்ட்ரோடியூஸ் ஆயிப்பா. Glad to meet you. அரசு, நீ இந்த ஊருக்கே பெரிய மாசா இருக்கலாம், ஆனா உசுருக்கு பயப்படாத என் முன்னாடி தூசு. யார் நீ? எதுக்கு இங்க வந்து கத்தி நிக்கிற? நான் தான் திருமலை. என்னடா பண்ற? பில்டப் காலர்ல இருந்து சிகரெட் எடுக்கிறேன்னா வர மாட்டேங்கண்ணா. பாவி, ஸ்டைல் பண்றேன்னு சொல்லிட்டு 2 ரூபா சிகரெட்டை வேஸ்ட் பண்ணிட்டேடா. திருமலை அத்தானே தெரியும்பா. இந்த வீங்கு வீங்கிருக்கு. எத்தனை பேர் உங்களை அடிச்சாங்க? முதல்ல ஒரு 3-4 பேர் தான் அடிச்சானுங்க. அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு போன் பண்ணி பிரியா இருந்தா வாடா மச்சான், ஒருத்தன் சிக்கி இருக்கான்னு சொன்னான். அவன் சொன்னா நான் பிஸியா இருக்கேன்டா, வேணா இங்க அனுப்பிச்சு விட, நான் பாத்துக்கிறேன்னா. இவனுக்கு முடிச்ச உடனே ஒரு மீன்பாடி வண்டியில போட்டு அங்க அனுப்பிச்சு விட்டானுங்க. அங்க ஒரு 7 பேருமா. அவனுக்குனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சானுங்க. அடிச்சிட்டு ஒரு ஆட்டோல ஏத்தி விட்டானுங்க. சரி, நம்ம வீட்டுக்கு தான் அனுப்புறானுங்களோன்னு நம்பி ஏறி உட்காந்து அது நேர இன்னொருத்தருக்கு மூத்திர சந்துக்கு போச்சு. அந்த மூத்திர சந்துக்குள்ள 11 பேருமா. 3 மணி நேரம் மூச்சு திணற திணற அடிச்சானுங்க. சரி, அடிச்சிட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். விட்டுட்டீங்களா? அவங்கள அடிக்கலாம் இல்ல, ஏன்? அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்ல நானும் படிக்காமயே எவ்வளவு நேரம் அடிக்கிறது. இவ்வளவுக்கும் காரணம் அந்த பெரிய சும்மா வரக்கூடாது. அது மட்டும் இல்ல, தாத்தா சொத்து பேத்திக்குதான் சொந்தம்னு சொல்லிக்கிட்டு திரியறா. அவளையே நீங்க சொந்தமாக்கிட்டா இப்ப பிஞ்சு உங்க கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு படிக்க அனுப்பிச்சா இவன் கூட வந்து கூத்தடிச்சுட்டு இருக்கியா? அப்பா, நான் திருமலை உயிருக்கு உயிரா லவ் பண்றப்பா. கட்டினா இவர்தான் கட்டுவேன். ஏடி, உன்னை கரண்ட் பில்ல கட்ட கட்ட மாட்டேங்கிற. இப்ப எவனோ ஒரு மெக்கானிக் வேலை கூட்டு வந்து இவனதான் கட்டுவேன்னு சொல்றேன். மெக்கானிக்கா வெளியில பாக்குறதுக்கு தானே ஆயிலும் கிரீசுமா அழுக்கா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற மனசு அந்த ஆண்டவனே வந்து குடியிருக்கிற அளவுக்கு சுத்தமா இருக்கும். இப்ப என்ன ஆண்டவனை கூட்டு வந்து குடுத்தன விட சொல்றியா? பாடி அப்பாப்பா, எனக்கு திருமலை கிட்ட இருந்து பிரிச்சாதீங்கப்பா, பிளீஸ் பா. ஏடி, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, இவன் ஸ்டேட்டஸ் என்ன? நான் உனக்கு பாத்துக்கிற மாப்பிள ஊட்டி எஸ்டேட்ல இருக்காரு. இவரு எஸ்டேட் தான் இருக்காரு. அப்படியா? என்ன எஸ்டேட்ல இருக்கீங்க மாப்பிள? அப்பத்தூர் எஸ்டேட்டுங்களா? ஆவடிக்கு அடுத்த ஸ்டாப். அரசு கிட்ட சொல்லி உங்க காதலுக்கு வைக்கிறேன்டா ஃபுல் ஸ்டாப். பாடி அரசு இப்ப எதுக்காக எங்களை கடத்திட்டு வந்திருக்கேன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல அவன் வாயிலே குத்துறான். எது கேட்டாலும் டவுட் கேட்ட நேரத்தை கட்டான். அப்பா, என்ன மட்டும் எதுக்கு கடத்தின்னு வந்த? பக்கத்து வீட்டு சங்கீதாவையும் கடத்தின்னு வந்தா பேச்சு துணையா இருக்க இல்ல? எட்டி விட்டா மூஞ்சி கிஞ்சலாம் வச்சுக்க நாய. நானே நம்மளுக்கு சங்கு ஊத போறாங்களான்னு பயந்துருக்கிறேன். இந்த நேரத்துல உங்களுக்கு சங்கீதா கேக்குதா? ரேவதி நல்லா இருக்குல்ல? ஏப்பா, வேற ஏதாவது ஃபிகர் இருக்குதா? எட்டி உன் மூஞ்சில விட்டனா அரசு. இப்ப உனக்கு என்ன வேணும்?
உங்களை வச்சு தான் திருமலைய பிடிக்க போறேன். என்னை வச்சு திருமலைய பிடிக்கிறத விட 10,000 ரூபாய் சீட்டு பிடிச்சீங்கன்னா முழு சீட்டு நானே எடுப்பேன். இதான இருக்கிற கத்தின வந்தா, இதான இருக்கிற கத்தின வந்தா, பேசிய உயிர் எடுக்கலாம். திருமலைக்கு போன போறேன். అచ్చుపోలిలో అందరికి మా నమస్కారం. పెద్ద లడ్డు 15 రూపాయలు, చిన్న లడ్డు 10 రూపాయలు. என்னடா இது, திருமலைக்கு போன போட்டா எவனோ தெலுங்குல லட்டு விக்கிறான். நீங்க தானே திருமலைக்கு போட சொன்னீங்க. அதான் திருமலை தேவஸ்தானத்துக்கு போன போட்டேன். திருமலைக்கு போன போடுறான். அண்ணே, அவங்க பொண்ணுதானே பிரச்சனை பண்றான். அவங்க போன் பேசுறது இது பேலன்ஸ் இல்லப்பா. பேலன்ஸ் இல்ல என்ன, சப்போர்ட்டுக்கு என்ன புச்சிக்கோ. ஐயோ, செல்லுல பேலன்ஸ் இல்லன்னு சொல்லணும் தப்பா. செல்லுல பேலன்ஸ் இல்ல, நீ எல்லாம் ஒரு தொழில் அதிபர். மிஸ் கால் கொடுப்பா, திருமலையே பேசுவான். ஸ்டோர் ரூம்ல இருந்து போன் வாங்கிட்டு வந்த முத வேலையா மிஸ்டு கால் கொடுக்கறதா கண்டுபிடிக்கிறானுங்க போகுது. எந்த பண்ணாட பரதேசிய மிஸ்டு கால் கொடுத்துக்குது. ஹலோ, அரசுடா அரசுடா அரசுடா. டேய், கொடுத்ததே மிஸ்டு கால். அதுல அரை மணி நேரத்துக்கு உன் பேரே சொல்லிட்டு இருப்பியா? மேட்ரு என்னன்னு சொல்றா. இப்ப உன் 3 ஃப்ரெண்ட்ஸும் என்கிட்ட தாண்டா இருக்காங்க. அவங்கள நைட் அங்கேயே தங்க வச்சுக்கோ. நான் உங்க வீட்டுல சொல்லி சாப்பாடுல தண்ணி ஊத்த சொல்லிடுறேன். என்ன திமிரா? உன் 3 ஃப்ரெண்ட்ஸையும் நான் கடத்திட்டு வந்து வச்சிருக்கேன். முடிஞ்சா காப்பாத்து. நீ வருவன்னு எனக்கு முதல்லயே தெரியும். ஏடா வருவேன்னு தெரியல. இதை கொஞ்சம் ஓரமா போட்டு வைக்க வேண்டியது. காலிலே இடிச்சுட்டப்ப. திருமல இவங்க நம்மள பிரிக்க பாக்குறாங்க. திருமல என்ன கைவிட்டுறாதீங்க. திருமல இப்போ சொல்லு, உனக்கு பொண்ணு வேணுமா பசங்க வேணுமா? இன்னும் 2 வருஷத்துக்கு குழந்தையே வேணான்னு முடிவு பண்ணிட்டேன்னா என்ன வேணும்னா வெறுப்பேத்திரியா? நீ வேணான்னு தாண்டா வெறுப்பேத்துறேன். திருமலை, கடைசியா சொல்றேன், உனக்கு இந்த பொண்ணு வேணும்னா பசங்களை மறந்துரு, பசங்க வேணும்னா இந்த பொண்ணை மறந்துரு. ஏய், இப்ப என்னதான் உன் பிரச்சனை? அரசு நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கியா? இல்ல இது மாதிரி ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸுங்களா சம்பாதிச்சு வச்சிருக்கியா? இல்லப்பா. வச்சுப்பாரா, தெரியும் நான் படுற கஷ்டம் என்னன்ட்டு. இதுல வச்சு என்னால சமாளிக்கவே முடியலடா. அப்ப நீ இவங்க எல்லாம் காப்பாத்தி கூட்டின்னு போது வரலையா? திருமலை இப்ப கடைசியா என்ன முடிவு பண்ணிருக்க? ஃப்ரெண்டா இல்ல ஃபிகரா? ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா ஊரெல்லாம் சண்டை வச்சு எனக்கு அடிதான் வாங்கி கொடுத்தீங்க. சரி, ஒரு ஃபிகரையா லவ் பண்ணலான்னு பார்த்தா அவங்க அப்பங்காரன் ஆள் வச்சு அடிக்கிறான். எப்படி இருந்தாலும் நமக்கு அடிதான் விழுது. அதனால எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம், ஃபிகரும் வேணாம். ஆள முடியல சாமி. திருமலை சொல்லு, ஆள் சொல்லு, ஆள்